Hi. Hi. Hi, how was your journey? It was good. Are you tired? No. மலேசியால இருந்து 3.5 மணி நேரம் தானே. இவ்வளவு பெரிய சாதனை. நீங்க ஒரு பரதநாட்டிய டான்சரா அறியப்படுறீங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்டா பாராட்டப்படுறீங்க. ஆக்சுவலா கல்கி யாரு? வான்மழையின் துளிகள் ஆணி துளியா பெண்ணின் துளியா பாற்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்தால் சிவன் உருவம் உமையை நீ பார்த்தால் உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடலின் தெய்வீக புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணி துளியா பெண்ணின் துளியா பாற்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா கடலின் ஆழத்தை யாரும் கண்டு சொல்லலாம் உடலின் ஆழத்தை யாரும் காண முடியுமா குழந்தை காலத்தில் ஒரு உடல் வளர்ந்த காலத்தில் வேறுடலை சிதையில் தீ வைத்து எரித்திடும் வரையினில் உடலின் உருமாற்றம் தொடர்கதையே ஆண்கள் என்பதும் பெண்கள் என்பதும் மாய தோற்றங்கள் திருநங்கை வெளியிட கரை நடுவினில் ஓடும் நதியா வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா பாற்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்த சிவன் உருவம் உமையை நீ பார்த்த உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடலில் தெய்வீகம் புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா பாற்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல விளார்னு ஒரு கிராமம். பிறந்து வளர்ந்ததிலிருந்து எனக்கு எங்க ஊர் மக்களும் எங்க ஊர் தோப்பும் வயலும் ப்ளஸ் ஆற்றங்கரையும் மட்டும்தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு சிங்கம் மாதிரி சிலம்பவாதியார். அவருடைய முழு ஆர்வமும் சிலம்பத்திலையும் தன்னை போலவே என்னையும் உருவாக்கணுங்கிறது தான். அப்பாவுக்கு நண்பர்னா எங்கள் சோப்பு மாமா மட்டும்தான். அவரே சொந்தமாக சோப்பு பவுடர் தயாரித்து பக்கத்து ஊர்களுக்கு தன்னோட புல்லட்டில் கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவார். மாமாவுக்கு ஒரே பொண்ணு மீனா. அவள் பிறக்கும் போதே அத்தை இறந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா மீனாவோட வாழ்க்கை பாதிக்குன்னு மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. வழக்கமாக எல்லா பெரியவங்களும் முடிவு செய்கிறது மாதிரி எங்கள் வீட்லேயும் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா பிறந்ததுலேருந்தே முடிவு செஞ்சுட்டாங்க. மீனாவுக்கும் அது போலவே அவள் உலகமே நான் தான். தூங்குற நேரம் போக மற்ற நேரத்துல எல்லாம் சுப்பு சுப்புன்னு என்னையே சுற்றி வருவா. சோப்பு மாமாவோ அவரோட உலகமே மீனா, புல்லட், எங்க அப்பா.
ஸ்கூலுக்கு போனியாடா? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படிக்கணுமா, படிப்பு தான் முக்கியம். என்னம்மா புதுசா இயேசு வந்திருக்காரு, அவரையும் லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்த்துட்டியா நீ? அப்பா எங்க டீச்சர் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான். கரெக்ட் தான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஒரு சாமி இல்லைன்னாலும் ஒரு சாமி காப்பாத்தும். அந்த சாமி பெருசு இந்த சாமி பெருசுன்னு நம்ம சண்டையே போட்டு கூடாது. எல்லா சாமியும் ஒண்ணுடா. என்ன சோப்பு எப்ப பார்த்தாலும் பொண்ணை கொஞ்சம் வேலை. ஏன் நீ தான் வர்றது கொஞ்சறேன். இந்த லூஸ்ல சோப்பு பவுடர் கொடு. கொஞ்சிட்டாலும் நான் லூஸ்ல தானே கேட்டேன். இங்க யாரும் நட்டு கிடையாது லூஸ் ஆகிறதுக்கு. ஏய் சோப்பு வாங்குறதும் நிமிர்ந்திருக்க வேண்டியதானே. தனி கட்டையா இருக்குன்னு வளைச்சு போடலான்னு பாத்தியா? ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவரை போய் வளர்க்குறாங்களாமா. ஏய் சோப்பு சோப்பு போடு. ஆளுங்க கொலுங்க இதுக்கு தான் வந்தா போல இருக்கு. மீனா இந்த காசை கொண்டு போய் அந்த போட்டோ பக்கத்துல இருக்கிற டப்பால வைமா. ஒரு மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் குடிக்கணும்னு நாம 2 மண்டலமா வந்துட்டு இருக்கோம். நான் தினமும் குடிக்கிறேன், நீ ஒரு வயது குடிச்சியா? சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. நண்பா உனக்கு கல்லு பாடி, எனக்கு கல்லு பாடி, புரியுதா? எங்க புரியுது? கல்லே வந்துருச்சு பாரு. குடிச்சு உடம்ப நல்லா தேத்து, நான் ஊறுகாய நக்கிக்கிறேன். மாப்பிள்ள வா 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 வாடா செல்லம், வா 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 வா. எப்படா என் பொண்ணுக்கு பரிசம் போட போற? ஐயோ இப்போ என்ன சலிச்சுக்கிறான், விடாம குடிச்சிட்டு இருக்க. டேய் சுபு, என்னடா இன்னைக்கு உக்கு தலையாரி விளையாட வரியா? நீயா நானா பாத்துடண்டா. நான் ரெடிடா. ஒரு அடியும் பம்பரம் காலிடா. எதுன்னு சொல்லுடி மீனா, பயப்படாம எதுன்னு சொல்லுடி மீனா. அந்த ரோஸ் கலர் இருந்த ஏன் பொம்பத்தையோட உடைச்ச? இந்த தடவை என்கிட்ட வச்சுப்பியா? விடுங்கடா. உன் மேல எதுவும் தப்பு இருக்காடா? இல்லப்பா. கோழையா 100 வயசு வாழறத விட வீரனா அல்பாயுஸ்ல செத்து போகலாம். என் பையனா இருந்தா அவனை அடிச்சிட்டு வீட்டுக்கு வா. முடிஞ்ச வரைக்கும் அவனை அடிச்சுக்கடா. உங்க அப்பா கூட்டந்தா நான் என்ன பயந்துடுமா? நீயே ஒரு சொங்கி போயிடா. தில் இருந்தாரா? டேய் மாமா தான் சொல்லிட்டாருல, அட்ரா. டேய் நீ வாமா. நான் ஜெயிச்சிட்டேன்பா. என் புள்ள சிங்கம்டா. இப்பதான் நீ என் புள்ள. டேய் சுப்பே, என்னடா தோப்புக்கார வர மாதிரி தெரியுதுடா. ஓடி போயிடுங்கடா. நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுடா. ஓடி போயிடுங்கடா. டேய் நீ ஓடா. டேய் வாடா, நீ ஓடா. சொன்னா கேளுடா. சொல்லுடா. டேய் சொன்னகார வரேடா. ஏய் நில்லுடா டேய். ஏய் நில்லுடா டேய். டேய் குள்ள வாடா. வா வந்து புடி. ஏய் நில்லுடா டேய். போடா டேய். வாடா. நிக்க போறியாடா?
அடிபட்டுச்சாந்த வீரனுக்கு அழகு புண்ணுதா என்ன விழு புண்ணா விழு புண்ணோ விழாத புண்ணோ சரி என் பங்கு கொடுங்க உன்னதாண்டா காவலுக்கு நிக்க வைக்கணும் சோப்புக்காரங்கிட்ட மாட்டி விட்டல அது இல்லடா சரி சரி விடுறா இந்தா படிச்சியாடா நீ படிச்சியாடா நான் நேத்தே படிச்சிட்டேன் நீடா நான் படிச்சு என்ன பண்ண போறேன் சுப்பு தானே படிக்கணும் அவனை தானே நான் கட்டிக்க போறேன் இல்லடா சுப்பு படிக்காம எப்படா பரிச்சை எழுதுவ நீ நல்லா படிடா நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் உடுக்க நேர்ந்தவன் கை போலே காப்பி அடிப்பது சுபு சுபு இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தாதான் நீ அடிப்பியே. அடிக்க மாட்டேன், வா. நிஜமாவா? வா. எங்க பாட்டி வீட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நேரத்துல வந்து எனக்கு என்ன வாச்சிச்சோ சனியனே. போவியா? சொல்லு போவியா? யமனா வந்து வாச்சிருக்கு. போவியா? உனக்கு தெரியாமையா? பாட்டி போய் சேராம இது வேற. முதல்ல நீதான் நல்லா ஆடுறியே, நம்ம ஸ்கூல்லயே ஆடுன்னு மீனா சொன்னதால ஆர்வத்தோட நான் மேடை ஏறினேன். தனக்கு தெரிஞ்ச அளவில் மீனாவே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. அன்னைக்கு என் முகத்தை கண்மை பொட்டுன்னு அலங்கார பொருட்களோட கண்ணாடியில் பார்க்குறப்போ சின்ன புறா ஒன்று உள்ளுக்குள்ளே சிறக்கடிச்சு பறக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு. பொழுது போய் தாசி குழி விளையாடுறீங்களா? முண்டங்களா? அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரம் எடுத்து வைங்கடி. இருமா, எடுத்து வைக்கிறோம்.
வாங்கி கட்டிக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? டே சுப்பு, மூஞ்ச கழுவுடா, இல்லனா உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே சிலம்பாடிடுவான். அம்மா சப்பாத்திக்கு மாவு கம்மியா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. காவாலி பயல ஒண்ணு. அப்பா அம்மா ஏன் புள்ளடா நீ? சிங்க மாதிரில இருந்திருக்கணும். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மையி பொட்டு பவுடர் ஆம்பளையாடா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? அழகுடா, அழுகே முழுகு. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. செய்வியா? வீரபத்த புள்ள நீ. என்ன கொன்னாலும் கூட நீ அழுவ கூடாது. அழுவடா. இன்னொரு தடவை நீ ஆடுன குடும்பத்தோட வெட்டி போட்டுருவேன். எனக்காக பேச மாட்டியாமா? என்ன உனக்கு பிடிக்கலையாமா? புடி பாத்து. எப்பவுமே தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அப்பாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அம்மா அவரை அடக்கிடுவாங்க. குடியா முழுகிடுச்சு, சாப்பிட வாங்கடி. இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வாங்க. அப்பா இதை உறிஞ்சு கொடுங்கப்பா. அம்மாட்ட கொடுமா. நல்லா சாப்பிடுறேன். அப்பா உடம்பாட்டம் கல்லு மாதிரி இருக்கணும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. கொல்லு மாதிரி இருக்கும். பாத்தியா? இப்படிதான் வச்சிருக்கணும். நல்லா சாப்பிடு. என்னை எப்படியாவது சிலம்ப வேறுனா ஆக்கிடணும்னு அன்னையிலிருந்து அப்பா எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் எனக்கு சிலம்பம் வரவே இல்லை, பரதம் தான் வந்தது. டேய், என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைப்பா. ஒழுங்கா பாரு. ஏய், என்னது? வாடா, நான் பண்ற மாதிரியே பண்ணு. கால் அப்படி வை. டேய், ஏன்டா தப்பா பண்ற? சரியா வை. பின்னாடி வா. என்னடா பாக்குற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன தப்பு தப்பா பண்ற? சரியா பண்ணு. வா. டேய், செலபாட சொன்னா நாட்டியம் மாற. போய் அந்த கம்பை எடுத்துட்டு வா. டேய், கம்ப சரியா படி. டேய், செலபாட சொன்னா நாட்டியம் மாற. சரியா பண்றா. பார்வை கத்தி மாதிரி இருக்கணும். டேய், என்னடா நாட்டி ஆடுற மாதிரி கண்ணை பாக்குற? சரியா பாடுறா. முருகா
அடட மாப்பிள்ள பின்றான். இந்த போடு போடுறான். அடாடாடா பிரமாதமா ஆடுறியடா மாப்பிள்ள. எங்கடா இதெல்லாம் கத்துக்கிட்ட? அம்மா கிட்ட. உங்க அம்மா இன்னும் பழசெல்லாம் மறக்கலையா? இந்த ஓலையில எனக்கு பிபி செஞ்சு தாங்கப்பா. செஞ்சு தரடா செல்லம், வாடா. உனக்கு இல்லாத பிபியா? உனக்கு வாட்சு, மோதிரம், கண்ணாடி எல்லாம் செஞ்சு தரேன்டா. மாமா மாமா எனக்கு மாமா 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 எனக்கு மாமா மாமா. இருடா மாப்பிள்ள, வாசிக்க விட மாட்டியே. இந்தாடா நீயே வாசி. இந்தாடா தங்கம், வாட்சு, மோதிரம், கண்ணாடி. விளையாண்டு இருங்க என்ன, நான் வந்துடுறேன். எங்கள் அம்மா ரொம்ப பாவம். தன்னோட ஆசைகளை எல்லாம் மறந்துட்டு அப்பாவுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்ய பழகிட்டாங்க. உன் புள்ள சிலம்பாட சொன்னா கூத்தாடுறான் ஒன்ன மாதிரியே. என்ன முறைக்கிற? அம்மா சொன்னாங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களை கட்டிக்கிட்டேன். ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா தலையாடுறதுக்கு நாங்க என்ன உங்க அடிமையா? ஆட்னா என்ன குத்தமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கண்டுட்டேன்? 4 குழந்தைய பெற்றதான் மிச்சம். வீரம் விளையிற பூமிடி இது. வீரனுக்கு வாழ்க்கப்பட்டா நாங்க என்ன கோழையா இருக்கணுமா? என் பையனாச்சு என்ன மாதிரி இல்லாம அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழட்டும். அழாத, அழுகைய முழுங்க. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நான் ஒன்னும் அழல. வெங்காயம் எரியுது. என்னடா வழக்கம் போல சூடா இருக்க போல இருக்கு. தள்ளுற தள்ளுற தள்ளு. மூஞ்சா பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. போய் மூஞ்ச போய் கண்ணால பாடுறா. இப்படி குடுமா, அவனே சூடா இருக்கான். சூடா காஃபி வேற. நீ போமா உள்ள. அடாடாடாடா பிரமாதம்டா. என்னமா அண்ணா சுப்பு பின்னிட்டான்டா. சிங்க குட்டிடா அவன். சிங்கம் நீதான்டா மாப்பிள்ள, குட்டிடா அவன். அம்மா சுப்பு மூஞ்சில தண்ணி ஊத்திட்டாமா, சீக்கிரம் வா. இதோ வரேன் அவனை. ஏன் புள்ளையா நான் அடிக்கிறேன்? உனக்கு ஏன்டி பொத்துட்டு வருது? ஐயோ அம்மா சுப்பு முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அவன் என்ன உன் புருஷனா? ஆமா சுப்பு அடிச்சா எனக்கு கோவம் தான் வரும். ஓடுறி. ஏய் நில்லடி. ஐயோ அம்மா மீனா முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அந்த விளக்கமா எடுபட்ட சிரிக்கி வீட்டுக்குள்ள வா. உன்னை விளக்கமார்த்தால அடிக்கிறேன். சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி குதிக்கிறதே. என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும். மழை துளி சேரும் இடம் யாருக்கு தெரியும்? இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா? சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி குதிக்கிறது. என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும். மழை துளி சேருமிடம் யாருக்கு தெரியும்? இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா? ஏரேரிரேரா
போடுறா. கிண்டலாமா? கிண்டலா. விடு. சொல்லுங்க. போகாதுங்க. எனக்குள்ள நான் உணர்ந்த பெண்மையும் பாஸ்கர் மீதான என்னோட காதலையும் மீனாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுட்டு தான் நினைச்சிருந்தேன். என்னோட மீனா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. டேய் சுபு வந்துட்டான்டா. பாஸ்கர் என்னை தோப்புக்குள்ள கூப்பிட்டப்போ உள்ளுக்குள்ள பரவசமா உணர்ந்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய முதல் காதலை சுவாசிக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு சுப்பு? ஏன் நேத்துல இருந்தே கூட பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க. இப்போ நீ சொல்லலைன்னு நான் கத்திடுவேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மூஞ்சி உம்னு வச்சுட்டு இருக்க? சிரி சுப்பு, சிரி. சிரிடா. விடுங்க. சுப்பு சிரின்ற. என்னந்த எதுவுமே பேசாம பொம்பளை மாதிரி உட்காந்துட்டு இருக்க? மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வெக்கமா இருக்குடா. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிக்கிற போல இருக்கு. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா. இப்போதான் நான் பொண்ணுங்கிறத உணர்றேன். எனக்கும் அதான் அந்த பிரச்சனை. எது? நான் பொண்ணா உணர்றதா? சி, அப்படி பார்க்காதடா. கூச்சமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் பிரச்சனை மீனா, பொண்ணா உணர்றது. அதுக்கு என்ன பண்றது? ஒரு வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ள அப்படிதான் வரும்.
நான் பொண்ணு இல்லையா? நீ மட்டும் இல்லை மீனா, நானும் தான். என்னந்தே சொல்ற? நான் இப்பெல்லாம் மனசுல என்ன பொம்பளையாவே உணர்றேன். பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. சுப்பு, நானும் உன்ன மாதிரி பரவசமா உணர்றேன். பிடிச்சிருக்கு. உன்ன இல்லை, பாஸ்கர. நான் உருவத்துல தான் ஆணா இருக்கேன், ஆனா உள்ள ஒரு பொண்ணா உணர்றேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா. நீ என் மனைவியே இருக்க முடியாது. வேணும்னா ஒரு தோழியா இருக்கலாம். சுப்பு, என்னந்த சொல்ற? நீ எனக்கு வேணும் சுப்பு. நீ பொண்ணாக முடியாது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்த அன்னைக்கு நீ என் புருஷன்டா. புதுசா எப்படி பொண்ணாக முடியும்? எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல மீனா. என்னை புரிஞ்சுக்கோ மீனா. நீ என்னை தொட்டா எனக்கு எந்த உணர்வுமே வரமாட்டேங்குது. பாஸ்கர் தொட்டா தான் வருது. அது எப்படி வராம போக முடியும்? நீ என்னை விட்டு போக முடியாது. இப்போவே இங்கே நீ எனக்கு புருஷன் ஆகுற. பூவின் மனம் பூவில் இல்லை, பூந்தென்றலோ தொடவே இல்லை. தீன் குணம் தீயில் இல்லை, தீண்டும் விரல் சுடவே இல்லை. பூவின் மனம் பூவில் இல்லை, பூந்தென்றலோ தொடவே இல்லை. தீன் குணம் தீயில் இல்லை, தீண்டும் விரல் சுடவே இல்லை. உடல் என்னும் படகு தண்ணீரில் ஆட, இரு கரைகள் நடுவே மிதந்தேன் அலைந்தேன். ஒரு புறமோ மலராய் என் தேகம் மாற, மறுபுறமும் தீயாய் தகித்தேன் எரிந்தேன் அன்பே. உதிரும் போதும் சரம் கோர்க்கிறேன், அலைகள் மோத மணல் சேர்க்கிறேன். இடியின் நடுவே இசை கேட்கிறேன், என்னை நான் தோற்று உன்னை மீட்கிறேன். பருவத்தின் பேயாட்டங்கள், பாலின தடுமாற்றங்கள். உருவத்தை ஒரு மாற்றலாம், உள்ளத்தை அது மாற்றுமா? எனக்குள்ளே ஆண்மை
பதில்களை நீ சேர்க்கிறாய். சில நேரம் விளக்கின் வெளிச்சங்கள் ஈர்க்கும் விளக்குக்கும் கீழ் இருட்டொன்று இருக்கும். இருளும் ஒளியும் ஒன்றாக தீண்ட குழப்பத்திலே நானும் தவித்தேன் துடித்தேன். அப்படி சொல்லுங்க. விட்டுரு விட்டுரு மீனா விடு. அடியே அடியே அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேடி. ஐயோ, என் வயிறு பத்திட்டு எரியுதடி, மானமே போச்சேடி, என் மானமே போச்சேடி. இந்த கையால அவனை அடிக்க வச்சுட்டேடி, கையால அவனை அடிக்க வச்சுட்டேடி. அவன் தெரியாம பண்ணிட்டா மாப்பிள, மன்னிச்சிரு மாப்பிள. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேடி பாவி. உனக்கு எப்படி, நீ என் பொண்ணாடி. அம்மா இல்லாத உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துறேடி, என்னை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டேடி. மாமா வாடி. என்ன மன்னிச்சிடு மீனா, என் மேல எந்த தப்பும் இல்லை. அப்பா அடிக்காதீங்க. மேல வளர்ந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. வாடா. டேய் சொல்றேன், தோப்புக்குள்ள என்ன நடந்துச்சு? தெரியலப்பா, கொஞ்ச நாளாவே நான் பொம்பளையா மாறுறது என்னால் உணர முடியுதுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்றது? என்னடா சொல்ற? ஆமா ஆமா அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா போய் சொல்ல முடியும்? தோப்புல பாஸ்கர் என்ன தொட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுமா. அடிக்கடி நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாம பொம்பளை ட்ரெஸ் போட்டுப்பேம்மா. அக்காவோட பாவாடை சுட்ட போட்டுக்கணும்னு ஆசை ஆசையா வருதுமா. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்துக்கு நானாம்மா காரணம். பேசுங்கப்பா, 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 பேசுங்கப்பா. நான் எந்த தப்பு பண்ணேன்னு கேளுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நீ தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கலம்மா. ஆம்பளை வளர்த்த பொண்ணு ஊரே பேசும்மா. பிறந்த இருந்து ஒருத்தரை புருஷன் புருஷன் சொல்லி வளர்த்தீங்க. அவன் என்னன்னா பொம்பளைட்டு சொல்றப்பா. நான் என்னப்பா பண்றது? என்னம்மா சொல்ற? சும்மா பொம்பளைட்டுன்னு சொல்றேன்ப்பா. என்னால இன்னொருத்தருக்கு முந்தானி வரைக்க முடியாதுப்பா. நான் செத்துடுவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா, அழாதம்மா. சுப்பு என் மாப்பிள, நான் அவனை காப்பாத்தி கொண்டு வரேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஆனா செத்துருவேன்னு மாத்திரம் சொல்லாதம்மா, என்னால தாங்க முடியாதுமா. ஏன்னா நானும் செத்துருவேம்மா. அப்பா இந்தாங்க அடிங்கப்பா. எனக்கு புதுசு இல்ல. எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்காம அடிக்கிறீங்களே. என்னை விட 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதுதான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. 3 அக்காவோட 4வது பொண்ணா என்னையும் ஏத்துக்கூடாதாப்பா? நீ என் புள்ள இல்லடா, செத்து போட. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சுப்புவை நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன்.
ஐயோ என்ன காரியம்டா பண்ற? என்னடா இது? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வைத்தியமாடா நீ? ஆடுற கம்பத்துக்கு நெருப்புல போட்டுருக்க. வீரன்னு சொல்லிட்டு தெரிச்சேட்டா. ஒரு பையில பெத்துட்டு அவனால ஒழுங்கா வளர்க்க முடியலடா. அழுவாதடா வேலு, அழுவாதடா. டேய் வாடா வாடா உள்ள போலாம் வாடா வாடா டேய் அழுவாதடா. சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. வாடா வாடா. சுப்பு காசு வேணும் மீனா. இதுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கா? எந்த ஊருக்கு போற? உனக்கு யாரு தெரியும்? தெரியல மீனா. எங்கள் அப்பா அம்மாவே நான் புரிஞ்சுக்காம வெறுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் இந்த ஊரை நான் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் காசு வேணும் மீனா. நீ இல்லாம இந்த ஊர் காத்து கூட எனக்கு மூச்சு விட்டு நானும் வேற. வேணாம் மீனா, நீ காசு மட்டும் கொடு மீனா. வேணாம் மீனா, காசு மட்டும் கொடு மீனா. சொன்னா கேளு மீனா. அழுவாதடா எல்லாம் சரியாயிடும். பார்க்க போகுது. உள்ள போங்கடி போ. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அழுவாதடா குழந்தை மாதிரி. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன். வேணாண்டா, இப்பதான் உன்னை சமைச்சிருக்கு. அதுக்குள்ளார அதை கூட்டிட்டு வந்து சடங்கு சுத்த சொல்றியா? உன்னை பெத்த அதை செத்துருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இன்னும் 10 புள்ள பெத்துக்க உடம்புல தெம்பு இருக்குடா. தெம்பு இருக்குல்லடி. என்னடா மடைய மாதிரி பேசுற? அப்ப என் பொண்ணுக்கு யாரா பதில் சொல்றது? வெட்டி கொண்டாந்து வீட்டுல பதைக்க சொல்றியா? டேய், உனக்கு வேணா உன் புள்ள முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் மாப்பிள்ள முக்கியம். டேய், மாப்பிள்ள இல்லாம மீனா செத்துருவாடா, செத்துருவாடா. வா சுப்பு வா. டேய் கேளுடா, நான் சுப்புவோட வரேன். எதுக்குமே அழாத. நீங்க ஏன் அழறீங்க? ஊருக்குள்ள விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊர் விட்டு போய்டுவோம். மீனா ஓடாத, நில்லு. சீக்கிரம் போ சுப்பு. மாப்பிள்ள இறங்கிடுறா. மீனா நில்லு. வாமா வாமா, நான் கூட்டு வரேம்மா. அவனை அழுவாதம்மா, அழுவாத. நான் கூட்டு வரேன்னு சொல்றேன்ல, அழுவாதடா. மீனா மீனா என்ன மீனா இப்படிலாம் பேசுற? ஒண்ணும் இல்லம்மா, அவன் வந்துருவாம்மா, அவன் வந்துருவான். நீ ஒண்ணும் இல்லம்மா. ஏமா இப்படிலாம் பேசுற? அவன் எங்கம்மா போயிட போறான்? அழுவாதடா சொல்லு. அம்மா மீனா நடு ரோட்ல உட்காந்து இப்படி அழுவுறியம்மா. அப்பா எதிர்றா, அப்பா கூட்டு வந்துடுறா, கட்டாயமா கூட்டு வந்துடுறா. நீ அழுவாதம்மா, என்னால தாங்க முடியல. ஏய், அங்க போய் ஒரு பந்தி வருதுடி. ஏய், என்ன அவ்வளோ அவசரமா? எவ்வளோ வச்சிருக்கிற? ஏய், என்ன அவ கூட போறியா? ஏய், நீ தான் பத்தாச்சு போயேன்டி. என் கூட வரமாட்டியா? போலாமா? ஏய், என்ன நீ எங்களை மாத்தி நெளியிற? நீ கோத்தியா? ஏய், என்ன யோசிக்கிற? எனக்கு ஆளை பார்த்தாலே தெரியும். அட, என்ன பைகையெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சென்னைக்கு போறேன். போய் இதை பாரு பிஞ்சு, இது பெரிய உலகம். உனக்கு இதெல்லாம் புரியாது. நாங்கெல்லாம் பம்பைக்கு போகிறோம். அங்கே போய் உன்னையே எங்கள் ஜமாத்தில் சேர்த்துக்கிட்டு உன்னையே தங்கச்சா ஏற்றிட்டு போகிறேன். என்ன என் கூட வரியா? சரி வா போகலாமா? என்ன ஏ மாமா, ஏன் போகலாமா? எல்லாம் எங்கே போகிறீங்க? நாங்களும் பம்பாய்க்கு தான் போகிறோம். எங்களையும் கூட்டு போறியா? கூட்டு போய் விட்டா என்ன தருவ? போங்க போய் வண்டியில் இருங்க. என்ன புதுசாக கேட்குற? வாங்கிட்ட இருக்கிறத நீ கொடு, என்கிட்ட இருக்கிறத நாங்கள் தரோம். இனிமே நீ சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். பயப்படாதப்பா. உன்னை நான் பம்பைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஆனந்தின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க உன்னை நாயக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. உனக்கு நிர்வாண பூஜை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணா நீ பொம்பளையா மாறிடலாம். உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு ரொம்ப விருப்பம். அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? என்ன பண்ண, வயிற்று போல பொண்ணு ஒன்று இருக்குது, பண்ணித்தான் ஆகணும். எல்லாருமே இப்படி பண்ணணுமா? எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு இல்லை. இன்னைக்கு எங்கள்லையும் நிறைய பேர் படித்து நல்ல வேலையிலலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு மக்களும் அரசாங்கமும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது.
போலாமா? சென்னைக்கு போக இருந்த என்னுடைய பயணம் பிரியாக்காவால் மும்பைக்கு மாறிடுச்சு. அங்கே ஆனந்தி குரு கிட்ட என்னை ஒப்படைச்சாங்க. அங்கே உள்ள திருநங்கை சமூகத்தில் நான் அறிமுகமானேன். देखो मेरा दोस्त आया इधर मेरे को बिरयानी चाहिए ये देख रही नया पिंजे आया क्या देखना कटाई को पाँव पड़ती हो। ये बम्बई का रोटी है, सात घर का रोटी है। पूरे हिजड़े लोग आके बैठे क्या, सब रोटी खा के जाने का। हमारा घर का रोटी है। कौन सा गांव? मद्रासी. உன் பேர் என்னப்பா? சுப்பு. சௌந்தர்யா, இந்த கோத்தியை பத்திரமா பாத்துக்க குருபாய். நான் ஊருக்கு போறேன். நீ இல்லைன்னா என்னடி உன் ஸ்தானத்துல இருந்து என்னால பாத்துக்க தெரியாதா? சரி குருபாய், இந்த கோத்தியை நான் சேலாவா பண்ணிக்கிறேன். ஏண்டி அவ சம்மதமே இல்ல, எப்படி நீ சேலா பண்ணிக்குவேன்? என் மேல பொண்ணா வர்றதுக்கு உனக்கு விருப்பமா? விருப்பமாண்டி. ஏண்டி அவளே சம்மதம் சொல்லும் போது நாளைக்கு நானே வீட்டு கூட்டிட்டு போலாண்டி. சரி கூட்டு வாடி. சுப்பு, எங்களை மாதிரி வர உனக்கு சம்மதமா? சம்மதம். அவதான் வரேன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்னடி, உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொட்டி விசேஷத்துலேருந்து சௌந்தர்யா அம்மா என்னை தாயம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே மானம்மா என்னை தன்னோட மகளாக ஏற்றுக்கிட்டு எனக்கு துணிமணியெல்லாம் கொடுத்தாங்க. मानो सर दर्द है, चाय बनाओ। बेनू, कौन सा गाँव तंबा? ஏண்டி இது என் ப்ளவுஸ் தானே, நீ ஏண்டி எடுத்த? ஏண்டி ஜாக்கெட் நல்லா இருந்தானே பார்த்தேன், அதுக்கு ரொம்பவே கோச்சிக்கிற. என்ன பண்ற? देख दे किसना किसना नहीं पाम बरता माँ, पाम बरते। जियो जीत रहा बेटा। हे मानू इधर आओ। सटाई बिछा, मूरत को बिठा। मान गांव से लेके आया अम्मा। तेरे गांव से आके है, देख जाकर देख नानी की बोल दे। सुबह डरना मत। ये मानो ओकर वेडी कोती है। ये उम्मुन इरके गांव से नया मूरत आया। கோத்தி சீசா இருக்காடி, என்ன அழகா இருக்கா. ஆமாண்டி. அவளே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. என் சேலை என்ன கொஞ்ச நாள்ல அவ பார் மும்பையை விலைக்கு வாங்கிடுவா. कौन से गाँव बेटा? मद्रासी है, वो तमिल। संध्या, नया कोती आया, कपड़ा लेके आओ। बहुत सुंदर है ना ये कोती। चमा देखने के लिए आओ, सर के रहती ना ना। नानी कपड़ा கொடுக்குறாங்க, எழுந்து பாம்பட் சொல்லு. आशीर्वाद ले ले नानी के पास। जियो बेटा। हमारा घर का मुहूर्त है, तुम्हें சீக்கிரம் பத்தாச்சுன்னு வாங்கடி. சீசா இருக்கா, கை போட்டா. ஆமா ஆமா, ஜோப்பன் தான். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். घर पे क्या है मालूम? रोटी और आलू भाजी है। डरो मत बेटा। ए यहाँ देख कोती नारन सर का है वो, देख डी। वाह 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 ஜோப்பன் எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா. ஜியோ ஜியோ உட்காருமா. பைட்டோ பைட்டோ. வாடி மூக்கு குத்தலாம், இன்னும் அழகா இருப்பா. தள்ளி உட்கார் குருபாய். லேமா நாக்கா புள்ளி. ஏ பிஞ்சு மூக்கு குத்த போறேன், எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா மேல ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாத. कुछ भी डरना मत बेटा। नाक का पुल्ली रहे तो नारन जैसे रहते। जियो माँ। மூக்க காட்டுமா. குழந்தைக்கு பொறுமையா குத்துடி, வலிக்க போகுது. கத்தாதடி, சின்ன வலி தானே. ஐயோ செல்லம் இல்ல. திருகாணி போட்டாச்சு. எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா. हाँ बताओ बताओ कितना अच्छा है। रासाती लेवड़ी। हाँ हाँ कितना अच्छा है। कोती कितना सुंदर लग रही है। बहुत अच्छा. यम्मा सीसा இருக்கிறாடி.
हिजड़े में नया कोती को नाम रखना है। क्या रखना मालूम है? इसका नाम मैं रखूंगी। मैं रखती इसके नाम चांदनी। पाकर नடிகர் சோபனா மாதிரியே இருக்கறா. சோபனானே अच्छा வைக்கலாம். नहीं है, मैं रखूंगी। क्या नाम? इसका नाम मुनियम्मा। ये सब अच्छा नहीं है, मैं रखूंगी इसका नाम कल्की कल्की कल्की। ये रमैया, हाँ ये मुहूर्त के लेके जाकर अच्छा मी ना के बस बोल दिया इसको लिफ्ट लगा दो। अच्छा मी திருநங்கை சமூகத்தின் தலைவியாக இருக்கிற நாயக் வீட்டில் எங்கள் திருநங்கை சமூகத்தோட சம்பிரதாயப்படி பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து சுப்புவாக இருந்த நான் கல்கியாக மாறிட்டேன். जल्दी कपड़ा खोल के अंदर से घर पे अंदर आ जा. अरे आना जल्दी करके क्या बात है? चलो எல்லாரும் உள்ள வாங்க. आओ आओ बेटा जल्दी आओ ना। जियो 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 माँ। हाँ वो गुरु एक जगह नई मुहूर्त आखिले क्या मालूम वो कोती अच्छा है। अच्छा वो नया मुहूर्त है। मेरा चेला को रीत डालेंगा। मुहूर्त? हाँ नया मुहूर्त। तुम्हारा नाम क्या? मेरा नाम मानू, मेरा गुरु का नाम कनका। तुम नाम? मेरा चेला का नाम सुब्बू। सुब्बू। एक और मुहूर्त। ये मुहूर्त है? ये नया मुहूर्त मेरा चेला को रीत डालेंगा। अरे जीनत रीत डालेंगा। वो कोरी मुहूर्त है। अच्छा बेटा। अच्छा माँ। चेला का 500 रुपया समझे? अच्छा माँ। तुमका 500 रुपया। अच्छा माँ। और मेरा गुरु का 200 रुपया सटाई में रख। चाय पैसा दिस्ता रख दे वो। अच्छा 500 रख बेटा। रीत में डालने माँ 500 रुपया माँ। वो 1200 है। नानी का 200 रख माँ। अच्छा मेरा सोनाली ये क्या बोझ रीत निकाली 1200 है ना? वो कौन सा नाम है? मेरा गुरु भाई। हाँ। किधर रहती वो? मेरा घर में। अच्छा गुरु पाँव पर रीत डालेंगे। रीत डालो। अच्छा वो बाण का चला वो नाम का बोली? वो सुबह का 5 रुपया रीत डालने का दिन 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 दिन। बेटा का बेटा मैं लालू। போய் வா மகளே போய் வா புது பெண்ணாக உருமாறி நீ வா. போய் வா மகளே போய் வா நம் மாதாவின் மரம் வாங்கி நீ வா. இத்தனை நாளாய் சுமந்து வந்த சுமையை இறக்கி வைத்து விடு. எத்தனை கனவுகள் நீ கண்டாய் எல்லாம் பலிக்கும் கிளம்பி விடு. தாயம்மா துணையிருக்க தோழிமார்கள் உடனிருக்க புது பிறவி எடுத்து விடு. பூ போல மறந்து விடு. தங்கம் வைரம் செல்லமென பெற்ற தாயுனை அழைத்திருப்பாள். தங்கம் மாறி வளர்ந்தவுடன் அவளே கூட வேர்த்திருப்பாள். நதியில் இறகாய் மிதக்கும் வலி கரையில் இருந்தால் தெரியாது. உடலை வெறுத்து சுமக்கும் வலி உலகில் யாருக்கும் புரியாது. சிட்டுக்குருவி போலே நீ விட்டு விடுதலையாகின்றாய். சுற்றும் பூமி எல்லாம் சொந்த
போகின்றாய் நீயாகி வா போய் நேராகி வா ஜெய ஜெய மாதா சந்தோஷி மாதா 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 பெண்ணே காத்திருந்த காலம் வந்தது கும்மியடி கண்ணம் முழுவதும் வெட்கத்தால் கதைகள் பேச பாட்டுபடி உனக்கும் உறவுகள் இருக்குதடி உன் போல் எல்லாம் சிரிக்குதடி இறக்கும் வரைக்கும் இந்த நொடி நெஞ்சில் இருக்கும் நல்லபடி இன்பம் இன்பம் இன்பமென இன்பத்திலே மூழ்கிவிடு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தால் கூட வாங்கிவிடு நீயாகினாய் வானேராகினாய் పాంపడుతున్నాని జయమ్మ 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 జయమ్మ
नानी कल की बहुत अच्छी नाच रही है। अच्छा अच्छा। मैं कल आके सिखाती दे रही हूँ। अब मैं चल रही हूँ। अच्छा बेटी ठीक है। नमस्ते। नमस्ते नमस्ते नमस्ते। बहुत अच्छा नाच रहे। இருங்கடி ஏன்டி இவ்வளோ அர்ஜென்ட் பண்றீங்க? சீக்கிரம் குடேண்டி. ஃபர்ஸ்ட் நானே குடுமா. ए क्या मानो? रोटी बहुत छोटा है। सौंदर्य कैसा है? सेठ चपाती खाओ। कल की दो खाना खाओ। என்ன குழம்புனே தெரியலடி. சேட் போத் करते। सेठ धंधा कौन रेडी? कोती पजा। राजी नहीं है, ये क्या बात है? धंधा करने के लिए आया। अच्छा। எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வர்ஷினி டீச்சர் என்னோட நாட்டிய ஆர்வத்தை பார்த்து நாட்டியம் கற்றுக் கொடுத்தாங்க. கை இங்கே இல்லை, இப்படி. இங்கே வெரி குட். வா அம்மா சாயா. இப்போ வரேன். நீ தஞ்சாவூர்னு പറഞ്ഞപ്പോ എനിക്ക് ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்ற குரு திருவையாரா. நான் அவர்கிட்ட தான் பரதம் கத்துக்கிட்டேன். தஞ்சாவூர்னு சொல்றீங்க? நீங்க பேசுற தமிழ் வித்தியாசமா இருக்கே. நோ 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 நோ, ஐ அம் பேசிக்கலி மலையாளி. ஓ ஆமா. தேங்க் யூ மா. உனக்கு படிக்க தெரியுமா? நான் +2 பாதி படிப்பிலேயே விட்டுட்டேன். படிக்க கத்துக்கோ, ரொம்ப முக்கியம். இட் will help you. தேங்க்ஸ். நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி பெக்கிங் ப்ராஸ்டியூஷனுக்கு போயிருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, பெரிய டான்ஸர் ஆகணும்னு. ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்கள் எப்போ பம்பைக்கு வந்தீங்க? கொச்சியில் மலையாள ஃபிலிம்ஸில் நான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹிந்தி ஃபிலிமில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அம்மாவும் ஞானும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். हाँ नमस्ते नमस्ते। वो तोहफा ला उसका। जाओ लेके आओ। इधर आओ बेटी।
खुशी करो जी। पता नहीं चलेगा। என்ன விடுன்னு சொல்றேன்ல, என்ன விடு, என்ன விடு ப்ளீஸ். ஐயோ என்ன விடு.
கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க தம் தம் கிட்ட தக்க தக்க தரி கிட்ட தக்க தம் கிட்ட தக்க தம் தம் கிட்ட தக்க தம் கிட்ட தக்க தீம் கிட்ட தக்க தக்கிட்ட தி கிட்ட தக்க தி தலங் த தி கென்ன தும்தா தத்தி தகதன தகதரும்தா தத்தி தகதன தகதரும்தா அப்புறமா வந்து மொத்தமா சாப்பிடுறேன். நீ ஏன் மில்லு விஷயமா அடிக்கடி
அடிக்கடி மெட்ராஸ் போறேன்னு. டேய் இப்போவும் மில்லு விஷயமா மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு திருவையாறு தான்டா போறேன். வீடு முழுக்க திறந்து வச்சுட்டு என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கூட படிக்கிறீங்களா? என் குரு போனதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப துணையாக இருக்கு. யார் அது? ஏதோ சின்னையாவை பார்க்கணுமாங்க. ஐயா, நான் உங்கள் பையன் மதிய பார்க்கணும். திருவையாறுலேருந்து கல்கி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓஹோ, சாமி சரணம். ஏதோ ஜோசியக்காரன் சொன்னான்னு உன் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பான். அதை நம்பிக்கிட்டு இங்கே வந்துட்டியா? யோ காதர் சாமி, இங்கே வாயா. இதுக்கிட்ட ஒரு 1000 ரூபாயை தூக்கி எறி. சரிங்க முதலாளி. அடுத்த கூலியை தூக்கி எறிஞ்சிருந்தான்னா
கண்ட கழுதையும் படியேறி வந்திருக்காது. கருமம் பிடிச்ச பையன். சாமி சரணம். என்ன பேசுறீங்க? நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி, உரிமையோட வந்திருக்கேன். என்னது? பொண்டாட்டியா? ஆஹா, என்ன மிரட்டுறியா? அவன் ஆம்பளை 1000 பேருக்கிட்ட போவான், சும்மா தாலியை கட்டுவான், சும்மா தாலியை அறுத்தறிவான். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டுட்டு இங்க வாரியா? போ போ போ. ஐயா வா. டேய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்கா? கீழே இறங்கி போ. ஐயா ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க. கூப்பிடுங்க அவரை. காதர் சாமி. ஐயா. ஐயா ஐயா என்ன விட சொல்லுங்க. ஐயா சொல்றாருல. நீங்க எதுக்கு என்ன தள்ளுறீங்க? விடுங்கடா. சொன்னா கேளுங்கடா. மதி, நான் கத்துறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கு யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். எளவு காலு கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்தாங்க சாமி. சாமி சாமி, ஏதாவது வெளிச்சம் தெரியுதா? ஏற்கனவே உங்க பையன் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அதுல கலஸ்திர தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நல்லா சொன்னீங்க. அதானே பார்த்தேன். அப்பவே தாளப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்கலையே. மெட்ராஸுக்கு படிக்க போடான்னா அங்க சாமி சரணம் காதலிச்சு புட்டேன்னு வந்து நின்னாரு. சொன்னேன், இந்த இவனை உதைக்கணும். முழிக்கிறதும் நமக்கு ஒரே பிள்ளைங்க. அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வச்சா 5 வருஷம் ஓடி போச்சு. அன்னைக்கு போனவன் தான் இவ அப்பன், என் சம்மந்தி. சம்மந்தி. இப்ப நமக்கு பிரச்சனை அது இல்லையா? இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும். 5-6 வருஷமா காத்திருந்து அல்லாடி போனேன். சரி, அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த பையல இந்த பொண்ணை வெட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க சொல்றேன். அது நான் சொல்றது சரிதானே? பிரச்சனைன்னு சொன்னே தவிர குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலையே. எதுக்காக கோவப்படுறேன்? நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் நிவர்த்தனை இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதேல். புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு புத்திர சந்தான யாகம் பண்ணணும் அல்லது அரவாணியோட அணையணும். அரவாணியோட அணையணும்னா? அரவாணிக்கு தாலி கட்டணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். புத்திர சந்தான யாகம் பண்றதுக்கு இப்ப யாருமே கிடையாது. சரியாவும் செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி அவ கூட தங்கிட்டு ஏதாவது ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சாமி சரணம். மதி, ஒரு திருநங்கையை பார்த்து தாலி கட்டிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்க குளத்துல தலையை பண்ணிட்டு வா. அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே. சரிதானே? தேவி, அப்பா. நிறுத்துறா. ஐயா, இதுக்கு மேல புத்தியில ஏற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக நானும் போய் விளக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு சொன்னா தெரியுதா பாருங்க, முழிக்கிறான். விளங்காது சாமி, இந்த குடும்பம் விளங்காது. இனிமே இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாம நாதி ஏத்தி போக வேண்டிதான். ஏன் வெள்ளிக்கிழமை அதுமா சாபம் விடுறீங்க? எல்லாம் மதி செய்யும். அப்பா சொல்றது கேளுப்பா. வெறும் தோஷ நிவர்த்தி தானே. நாம என்ன தலைச்சனையா பலி கொடுக்க போறோம்? அவர் என்ன சொன்னாரு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் என்ன வாடி இந்த பக்கம். பேசுவாப்பா, நல்லா பேசுவ. ஏன்னா உன்னை கஷ்டப்பட வைக்கல. 1.5 காசு இல்லாம போட்ட சட்டையோட இந்த ஊருக்கு வந்தவன் 2 முட்டையும் தேவை உழைச்சு தான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்திருக்கேன். இது இன்னைக்கு நாளைக்கு இல்லடா, 8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு தெரியாதுப்பா. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சரி போ, உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. அவ கேட்கலன்னா நான் சொன்னது சொல்லிட்டு இங்க வா. அப்பா கத்துவாரே தவிர மனசுல ஒண்ணும் இல்லப்பா. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேரனையோ பேட்டியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தப்பா? ஜோசியத்து மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. அதான் சொல்றாரு. காசா பணமா ஒத்துக்கிட்டு செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலமா. இன்னொரு ஜென்மம் இருந்துச்சு வச்சுக்கோ, சொந்த காலில் நிக்கணும். இப்படி அப்பங்கிட்ட கையேந்திர தரித்திரமா இருக்க கூடாது. சொந்த காலில் நின்று வேண்டியதானே, சாதிச்சிருக்க வேண்டியது.
ஏய் எழுந்துருமா தேவி, எழுந்துருமா தேவி. தேவி என்ன ஆச்சுன்னு இப்ப அழுவுற? வேண்டாங்க, நான் உங்களை விட்டு போயிடுறேங்க. ஹே தேவி, உனக்கு என்ன தெரியாதா? ஹே, உன்னை தவிர இன்னொருத்தைய பார்க்கறது கூட என் மனசு இடம் கொடுக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு நீங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாஸ்திரத்துக்கு 2 நாள் தாண்டா. வேணும்னா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. மைக்கி காரியத்தை சாதிக்கிறதே உங்க வேலையா போச்சு. வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? ஜாதக நம்பிக்கைக்கும் ஒரு அளவு இருக்கு. படுத்துட்டு வந்துட்டா சரியா போயிடுமா? என் மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என் புருஷன் இன்னொருத்தி கூட படுத்துட்டு வரத நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? 1 2 3 4 5 என்னங்க என்றீங்க? இல்ல இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே, இதுக்கு முன்னாடி எத்தனைன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். சும்மாமா. நீங்க தானே எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. அதுக்கு உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி சொன்னாங்களா? அது உங்க தப்புங்க. எனக்கு மதி வேணுங்க. அவன் கல்யாணம் ஆனவமா? இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டீங்கன்னா காணாம போயிடுவீங்க. வேற வழியை பார்த்துட்டு போயிடுங்க. அவர் எல்லாமே என்னால வாழ முடியாது கணேசன். படுத்த தூங்க முடியல. கண்ணுக்குள்ள முள்ளு மாதிரி அவரோட நினைப்பு தான் இருக்கு. நானும் அவரை தேடி போகலையே. அவர் தானே என்னை தேடி வந்து அன்பை விதைச்சிட்டு போனாரு. உடம்புக்குள்ள ஒரு ஆலமரமே முளைச்சு நிக்கிற மாதிரி, நரம்பெல்லாம் தெரிச்சு போற மாதிரி வேதனையா இருக்கு. செத்துடலாம் போல தோணுது கணேசா. தயவுசெய்து அவரை என்கிட்ட பேச சொல்லுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க. கிட்ட போனீங்கன்னு வச்சுங்க, கொலை கூட பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்காக நான் பொண்ணு வச்சுங்க, என்னையும் கொண்டுடுவாங்க. இதெல்லாம் தேவையா? போய் நடக்கிற வேலையை பாருங்க. மொத்தத்தில் அவரை மறந்துடுங்க. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்ப நான் போறேன். ஆனா மதியோட நினைவுகளோட தான் நான் வாழ்வேன். அவரை நினைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னோட காதலுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவங்க சுமைய அவங்க தான் சுமக்கணும். மதி சுமக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் ஆண்டவன்கிட்டே விட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மதி எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு. பொதுவாக பெண்களுக்கு காதல் தோல்விங்கிறது சாதாரணம். அவங்க இன்னொரு காதல் இன்னொரு கல்யாணம்னு திசை மாறிடுவாங்க. ஆனால் எங்களை மாதிரி திருநங்கைகளை ஆண்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதுலேயும் காதல் தோல்வினா அது மீள முடியாத மரணம் போல தான். அதுலேருந்தும் நான் மீண்டு வந்தேன். மதிய பிரிஞ்சதும் இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தான் தோணுச்சு. என்னை போலவே அனாதையா ரோட்ல விடப்படுற திருநங்கைகளுக்காகவும் அனாதையா விடப்படுற குழந்தைகளோட நலனுக்காகவும் வாழறது தான் வாழ்க்கையோட அர்த்தம்னு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சேன். I'm in the hospital. Can you call me just after 30 minutes? Yeah, I'll talk to you later. இவங்க கல்கி. ஆண் பெண் குரோமோசோம் முரண்பாடோட பிறந்த உங்க குழந்தைய பத்தி பேச வந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்க மனசை திறந்து உங்க குழந்தைய பத்தி எது வேணாலும் கேளுங்க. உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். வரேன் கல்கி. Okay, doctor. Hey baby, so sweet. டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்கள் குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அழாதீங்க ப்ளீஸ். பெத்து பழிச்ச உடம்பு தாங்காது. அழாதீங்க. உங்கள் குழந்தை குரோமோசோம் டிசார்டரோட டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா பிறந்திருக்கு. ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டவன் ஸ்பெஷலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுப்பான். தயவு செய்து இந்த குழந்தைய வெறுத்துறாதீங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க பெற்றவங்களாலேயே கைவிடப்பட்டு நிறைய இடங்களில் பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்கள் குழந்தைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களை மாதிரி திருநங்கைகள் பெற்றவங்களால் கைவிடப்பட்டு எவ்வளவு துன்பமும் வேதனையும் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா?
இதில் எத்தனையோ பேர் அன்புக்காக தினமும் ஏங்கி ஏங்கி செத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Your child may become the future of this nation. Your child may become a revolutionary leader. உங்கள் குழந்தைய தயவு செய்து வெறுத்துறாதீங்க, தயவு செய்து ஒதுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் என் குழந்தைய அனுவனுவ ரசிச்சேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என் வயித்துல உதைக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எப்படி என் குழந்தைய வெறுக்க முடியும்? கல்கி, இவர் யார்? உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான் வேண்டான்றாரு. ஓ கல்கி, என் குழந்தை இல்லாம இருக்க நீ முடியாது. தப்பா நினைக்காத கல்கி, அப்பாதான். ப்ளீஸ், விளக்கணிச்சதுக்கு அப்புறம் விடியறதுக்குள்ள சொல்லாம ஓடினவர் தானே நீங்க. இன்னைக்கு தானே பாக்குறேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு மனசை கொலை பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு உயிரை கொலை பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனைன்னு இந்த குழந்தைய நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க, நான் வளர்க்குறேன் நல்லபடியா. ஆனா நீங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நல்லபடியா வளங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்து பாத்துக்குங்க. ப்ளீஸ், நீங்க அழாதீங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். கல்கி, கல்கி ஒரு நிமிஷம். நம்ம குழந்தைய நாமளே வளர்க்கலாம் தேவி. அழாத தேவி, ப்ளீஸ். என்ன சொரவினை வாசிக்க ஆரம்பிச்சாச்சா? இசை உங்களுக்கு ரொம்ப இசைவா இருக்குல்ல? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுல மனசு ரொம்ப கனமாயிடுச்சு. வலிகளை எல்லாம் இசையால தானே கரைக்க முடியும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு மறுபடியும் உங்க ஊருக்கு போகணும்னு தோணவே இல்லையா? தஞ்சாவூர் பக்கம் தானே திருவையாறு இருக்கு. பிளார் தன் சுயம் மாறாம அதே குளிர்ச்சியோடு இருந்துச்சு. ஆனால் என் மனசு முழுக்க காயங்கள். அந்த வரப்பும் தோப்பும் ஆத்தங்கரையும் அங்கே வீசின தென்றல் காற்று கூட எனக்கு முள்ளாதான் உறுத்துச்சு. கடைசியாக நான் மீனாவை பிரியும் போது பார்த்த அந்த கண்களோட சோகம் நான் ஊரை விட்டு வெளியேறின பின்னரும் கூட என்னை துரத்திட்டே இருந்துச்சு. துளி கொதிக்கிறது என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறது. ஒவ்வொரு வயதினிலும் ஒவ்வொரு கனவிருக்கும், வாழ்வே கனவுமயம் என்பதே மறந்திருக்கும். தோழமையின் கைப்பிடித்து நடந்து செல்லும் போது காதலெனும் ஊருக்கது கூட்டிச் செல்லும் பாரு. சிலர் தெரியாமல் போவார், சிலர் தெரிந்தேதான் போவார். இனி எதிர்காலம் என்னாகும் யார் சொல்லக்கூடும்? சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி கொதிக்கிறது என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறது. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழை துளி சேருமிடம் யாருக்கு தெரியும்? இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை ஒப்பாகுமா? எரி எரி ஐயே எரி ஐயே எரி எரி ஐயே.
நான் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் சாதி சன மத்தியில் தலை குனிய வேண்டியிருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்பா குடும்பத்தோட ஊரை விட்டே போயிட்டாராம். உயிருக்கு உயிராக பழகின சோப்பு மாமா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தாங்க முடியாமல் காலையில் வீட்டுக்குள்ளே அனாதையாக செத்து கிடந்தாராம். என்னை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு மீனாவும் நாங்கள் படித்த ஸ்கூல்லையே இருக்கிற கன்னிகா மடத்தில் கன்னியாஸ்திரியாக சேர்ந்துட்டாலாம். அவரோட வீட்டையும் புல்லட்டையும் பார்க்கும்போது என்னை உயிரோட சிலுவையில் அறிஞ்ச மாதிரி ஒரு வலியை நான் உணர்ந்தேன். இப்போ மீனா எப்படி இருப்பாளோ? இப்போ நான் அவன் முன்னாடி போய் நின்று அவளுடைய அமைதியான வாழ்க்கையில் கல்லெறிய விரும்பலை. அத்தனையும் செத்து போய் மௌனத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு திரும்பி வந்தேன். என்னோட க்ரூவோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். Have a safe journey. Nice to see you. Take care. Bye. சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி கொதிக்கிறதே, என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே. மழை துளி விழுவது மண்ணுக்கு தெரியும், மழை துளி சேரும் இடம் யாருக்கு தெரியும்? இது நதியாக